Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனம் வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி கடைசி ரஃபேல் போர் விமானத்தை இந்தியாவிடம் ஒப்படைக்க போறாங்க. இந்த கடைசி ரஃபேல் போர் விமானத்துல கிட்டத்தட்ட 13 இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல செய்யப்பட்டிருக்க இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் என்ன, இந்த சேஞ்சஸ் மூலமா ரஃபேல் போர் விமானத்தோட செயல்திறன் எப்படி அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். நேற்றைய வீடியோல 2264 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் ஆர்டர் ஒரு இந்திய தனியார் நிறுவனத்திற்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டரை சவுதி அரேபியா தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா அந்த ஆர்டரை அர்மீனியா இந்திய தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான ஆர்ட்லரி சிஸ்டங்களை இந்தியா அர்மீனியாவுக்கு சப்ளை செய்ய போறாங்க, அந்த ஆர்ட்லரி சிஸ்டத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். 2016ஆவது வருடம் இந்தியா பிரான்சிடமிருந்து 60,000 கோடி ரூபாய் செலவுல 36 ரஃபேல் போர் விமானங்களை வாங்கினாங்க. இதுல 35 ரஃபேல் போர் விமானங்கள் ஏற்கனவே இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. ஒப்படைக்கப்பட்ட 35 ரஃபேல் போர் விமானங்களை 2 பிரிவுகளா பிரித்து ஹரியானால இருக்கக்கூடிய அம்பாலா ஏர்பேஸ்லயும் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஹஷின்மாரா ஏர்பேஸ்லயும் இந்தியா டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. ஆனா 36வது ரஃபேல் போர் விமானம் மட்டும் இன்னும் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படவில்லை. இதற்கு காரணம் இந்த 36வது ரஃபேல் போர் விமானத்துல இந்தியா சொன்ன 13 சேஞ்சஸ் செய்யப்பட்டு பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சோதனைகள் முடித்த பிறகு வருகின்ற டிசம்பர் 15ஆம் தேதி இந்தியாவிடம் ஒப்படைக்க போறாங்க. ரஃபேல் போர் விமானம் தான் இந்திய படையில் அதிவேகமா இணைக்கப்பட்ட போர் விமானம். இந்த போர் விமானம் இந்திய படையில் இணைக்கப்படும் பொழுது இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையே லடாக்ல ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து கொண்டிருந்தது. இந்த 36வது ரஃபேல் போர் விமானத்துல கிட்டத்தட்ட 13 இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த 13 இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸும் இந்தியாவில் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்க 35 ரஃபேல் போர் விமானங்களையும் அப்கிரேட் செய்யப்படும். ஏற்கனவே இந்திய விமானப்படை ரஃபேல் போர் விமானத்தை அப்கிரேட் செய்யும் வேலைகளை தொடங்கிட்டாங்க. கடைசி ரஃபேல் போர் விமானம் இந்தியாவிற்கு வந்த பிறகு ஒரு மாதத்திற்கு 3 ரஃபேல் போர் விமானங்களை அப்கிரேட் செய்ய போறாங்க. இந்தியா சொல்லியிருக்க 13 சேஞ்சஸ்ல முக்கியமானது லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் மற்றும் லாங் ரேஞ்ச் ஏர் டு கிரவுண்ட் மிசைல். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 300 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட ஸ்கால்ப் ஏர் டு கிரவுண்ட் க்ரூஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. 120 முதல் 150 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட மீட்டியார் ஏர் டு ஏர் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மிசைல் ஒரு பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். இந்த மீட்டியார் மிசைல்கள் ரஃபேல் போர் விமானத்துல இணைக்கப்பட்டதன் மூலமா தான் இந்த விமானத்தை ஒரு ஆம்னிரோல் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தான் மற்றும் சீன விமானத்தில் உள்ள மிசைல்களை விட இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்கள்ல உள்ள மிசைல்கள் அதிக செயல்திறன் மற்றும் துல்லிய தன்மை கொண்டது. ரஃபேல் போர் விமானத்தால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். இந்த விமானத்துல மிசைல்ஸ் மற்றும் ஆயுதங்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்துவதற்கு 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 14 ஹார்ட் பாயிண்ட்ஸ்ல ஏர் டு ஏர் மிசைல், ஏர் டு கிரவுண்ட் மிசைல், ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல், லாய்டரிங் யூனிட்ஸ், கிளைட் பாம் போன்ற பல ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். ரஃபேல் போர் விமானத்தினால நியூக்ளியர் மிசைல்களையும் எடுத்து சென்று அணு ஆயுத தாக்குதலும் நடத்த முடியும். இந்த விமானத்தினால அதிகபட்சமா 3700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். ரஃபேல் போர் விமானத்தோட காம்பாக்ட் ரேஞ்ச் 1850 கிலோமீட்டர். காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது இந்த விமானத்தை பயன்படுத்தி எவ்வளவு தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கிட்டு ஏர்பேஸுக்கு திரும்ப முடியுமோ அதுதான் காம்பாக்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரஃபேல் போர் விமானத்தினால மாக் 1.4 அப்படிங்கிற வேகத்துல பறக்க முடியும். அதாவது 1715 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறக்க முடியும். இந்தியா வாங்கியிருக்க ரஃபேல் போர் விமானத்துல 13 இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் செய்யப்பட்டிருக்கு. இந்த 13
13 இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் 36 ரஃபேல் போர் விமானங்கள்ல செய்யறதுக்கு 7.8 பில்லியன் யூரோக்களை இந்தியா செலவு பண்றாங்க. இந்தியா சொல்லிருக்க இந்த 13 சேஞ்சஸ் என்னென்ன அப்படின்னா, ரஃபேல் போர் விமானத்தோட ரடாரோட ரேஞ்ச் அதிகரிக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா மற்ற ரஃபேல் போர் விமானங்களை விட தொலை தூரத்தில் உள்ள விமானங்களை கூட இந்திய ரஃபேல் போர் விமானங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ரஃபேல் போர் விமானத்தில் உள்ள பழைய ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளேஸ் ரீப்ளேஸ் செஞ்சுட்டு இஸ்ரேல் நாட்டில் தயாரிக்கப்பட்ட அதிநவீன ஹெல்மெட் மவுண்டட் டிஸ்பிளே இணைக்கப்பட்டிருக்கு. எதிரிகளின் எல்லைக்குள் ஊடுருவி தாக்குதல் நடத்தும் பொழுது எதிரிகளின் ரடார்களை ஜாம் செய்யக்கூடிய லோ பேண்ட் ஜாமர்கள் ரஃபேல் போர் விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய ரஃபேல் போர் விமானத்துல டோவ்ட் டீகாய் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த சிஸ்டம் மூலமா RF சீக்கர்கள் கொண்ட ஏர் டு ஏர் மிசைல்கள் தாக்குதல்ல இருந்து ரஃபேல் போர் விமானத்தை பாதுகாக்க முடியும். அடுத்து இந்திய ரஃபேல் போர் விமானத்துல 10 மணி நேரம் டேட்டா ரெக்கார்டிங் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா விமானம் ஒரு ஆபரேஷனுக்கு போகும் பொழுது அந்த ஆபரேஷன்ல நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ரெக்கார்ட் செய்ய முடியும். அடுத்து இந்திய ரஃபேல் போர் விமானங்கள் ஹை ஆல்டிடியூட் பகுதியில சிறப்பா செயல்படுவதற்காக விமானத்தோட இன்ஜின் டியூன் செய்யப்பட்டிருக்கு. இதனால லடாக், அருணாச்சல் பிரதேஷ் போன்ற ஹை ஆல்டிடியூட் பகுதியிலையும் இந்திய ரஃபேல் போர் விமானங்களால சிறப்பா செயல்பட முடியும். ரஃபேல் போர் விமானத்துல ஹேமர் அப்படிங்கிற பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த யூனிட்ஸை பயன்படுத்தி குறுகிய தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த யூனிட்ஸ்னால குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 50 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த யூனிட்ஸோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 1 மீட்டர்ல இருந்து 10 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 1 மீட்டர்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த ஹேமர் பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ்னால தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற 13 இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் ரஃபேல் போர் விமானத்துல செய்யப்பட்டிருக்கு. இதனால சீனா மற்றும் பாகிஸ்தான் நாட்டின் விமான படைகளுக்கு இந்தியாவால் ஒரு மிகப்பெரிய சவாலை கொடுக்க முடியும். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட். நேற்றைய வீடியோல கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் அப்படிங்கிற இந்திய தனியார் நிறுவனத்திற்கு 1264 கோடி ரூபாய்க்கான ஒரு மிகப்பெரிய டிஃபென்ஸ் ஆர்டர் கிடைச்சிருப்பதா நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஆர்டர் எந்த நாட்டிடமிருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கல்யாணி டிஃபென்ஸ் நிறுவனம் வெளியிடல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆர்டரை சவுதி அரேபியா கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா கல்யாணி ஸ்ட்ராட்டஜிக் சிஸ்டம் லிமிடெட் நிறுவனத்திற்கு அர்மீனியா இந்த ஆர்டரை கொடுத்திருக்காங்க. இந்த ஆர்டரின் மூலமா கிட்டத்தட்ட 80 முதல் 90 ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை இந்தியா சப்ளை செய்யணும். அர்மீனியா இந்திய அரசாங்கத்திடம் இருந்து ஆயுதம் வாங்குவதற்கு 2000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தத்துல ஏற்கனவே கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா மிசைல்ஸ், ராக்கெட்ஸ் மற்றும் அம்யூனிஷன்ஸ் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்ய போறாங்க. இந்த 2000 கோடி ரூபாய்க்கான ஒப்பந்தத்தின் மூலமா தான் இந்தியாவிடம் இருந்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்களை அர்மீனியா வாங்க போறாங்க. இது தவிர ஆன்டி டேங்க் மிசைல், ரடார் சிஸ்டங்கள் போன்ற பல ஆயுதங்களை இந்தியாவிடம் இருந்து அர்மீனியா வாங்க போறாங்க. முதல்ல 2020 வருடம் 4 ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடார இந்தியா அர்மீனியாவுக்கு சப்ளை செஞ்சாங்க. இந்த ஆர்டரை ரஷ்யா, போலந்து போன்ற பல நாடுகளுடன் போட்டியிட்டு இந்தியா கைப்பற்றினாங்க. இந்த 4 ஸ்வாதி வெப்பன் லொகேட்டிங் ரடாரின் விலை 40 மில்லியன் அமெரிக்க டாலர். இப்போ அர்மீனியா இந்தியாவிடமிருந்து 4 முதல் 5 ரெஜிமெண்ட் 155 mm 39 கேலிபர் கொண்ட ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்களை வாங்க போறாங்க. ஒரு ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது 18 முதல் 20 கன் சிஸ்டங்கள் அடங்கியது. இந்தியாவிடமிருந்து வாங்கப்படும் 155 mm ஆர்ட்டிலரி கன் சிஸ்டங்கள் ஒரு ட்ரக் மவுண்டட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம். இதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த கன் சிஸ்டங்களை மிக எளிதா எடுத்து சென்று டிப்ளாய் செய்ய முடியும். இந்த கன் சிஸ்டங்கள் குறிப்பா மலைப்பகுதிகளில் சண்டையிடுவதற்காகவே பிரத்யேகமா உருவாக்கி இருக்காங்க. அதனால இந்த கன் சிஸ்டங்களை மவுண்டன் ஆர்ட்டிலரி கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மவுண்டன் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்துல 2 வேரியன்ட்கள் இருக்கு. ஒன்னு முழுவதும் ஸ்டீலால் செய்யப்பட்டது, இன்னொன்று டைட்டானியம் மெட்டலை கொண்டு உருவாக்கப்பட்டது. இதுல ஸ்டீலை கொண்டு உருவாக்கப்பட்ட கன் சிஸ்டம் 6.8 டன் எடை கொண்டது. டைட்டானியத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட கன் சிஸ்டம் 5 டன் எடை கொண்டது. இந்த மவுண்டன் ஆர்ட்டிலரி கன்னை 4x4 ஹெவி மொபிலிட்டி வெஹிக்கிள்ல மவுண்ட் செய்ய முடியும். மவுண்டன் ஆர்ட்டிலரி கன் மற்றும் மவுண்ட் செய்ய
செய்யப்படும் வாகனத்தோடு சேர்த்து 18 டன் எடை கொண்டது. இந்த மவுண்டன் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் ஷூட் அண்ட் ஸ்கூட் கேப்பபிலிட்டி கொண்டது. அதாவது இந்த கன் சிஸ்டத்தோட அளவு மிக சிறியதா இருக்கிறதுனால ஒரு தாக்குதல் நடத்திட்டு பங்கர்களுக்குள் இந்த கன் சிஸ்டத்தை மறைச்சு வைக்க முடியும். இந்த மவுண்டன் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை மவுண்ட் செஞ்சிருக்க ஹெவி யூட்டிலிட்டி வெஹிக்கிள்னால 18 ரவுண்ட் அம்யூனிஷன்ஸ் எடுத்து செல்ல முடியும். இதனால ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் பொழுது உடனே தாக்குதல் நடத்த முடியும். இந்த கன் சிஸ்டங்களை அசெம்பிள் செய்வதற்கு பகல் நேரத்துல 1.5 மினிட் தேவைப்படும். அதுவே இரவு நேரத்துல 2 நிமிடத்துல இந்த கன் சிஸ்டத்தை அசெம்பிள் செய்து ஃபயர் செய்ய முடியும். மவுண்டன் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தினால -4 டிகிரியில இருந்து +72 டிகிரி கோணத்துல ஃபயர் பண்ண முடியும். இந்த கன் சிஸ்டத்தை பயன்படுத்தி பஸ்ட் மோட்ல 30 செகண்ட்ல 3 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். அதுவே இன்டென்ஸ் மோட்ல 12 ரவுண்டுகளை 3 நிமிஷத்துல ஃபயர் பண்ண முடியும். சப்ஸ்டெயின் மோட்ல 60 நிமிடத்துல 42 ரவுண்டுகளை ஃபயர் பண்ண முடியும். இது போன்ற பல சிறப்பு அம்சங்கள் இருக்கிறதுனால தான் அர்மீனியா இந்த மவுண்டன் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டத்தை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.